அப்புறம் ஒரு வழியா எப்படியோ முயற்சி பண்ணி பேசலான்னு பேச ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. டைம் கேட்டனா அந்த டைம் பார்த்து எங்க அண்ணி வந்துட்டாங்க. அப்போ மிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அத நினைச்சு நினைச்சு எந்த வேலையுமே பார்க்க முடியல. நீ ஏதாவது ஐடியா கொடுத்தாதான் என்னால நிம்மதியா வேலையை பார்க்க முடியும். நான் என்ன ஐடியா பேங்கா? பேங்க்ல கூட உடனடியே எதுவும் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்பதானே கேட்டிருக்கேன். என்னோட சர்வர் இப்போ டவுன்ல இருக்கு. சோ வெயிட் பண்ணு. நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே கேட்டனே. நீ கேட்டா நான் உடனே சொல்லிரணுமா? எனக்கு தோணும் போது சொல்றேன். அது வரைக்கும் உட்காந்து வேலையை கண்டினியூ பண்ணு. ஹலோ பிஏ பிஏ மேடம் சொல்றதை கேளுங்க. ஹலோ 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 நில்லு. ஒரு நிமிஷம். நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. நான் அந்த சர்வர் டவுன்னு சொன்னல, அப்புறம் சொல்றேன். பாட்டு போயிட்டா என்ன பண்ற? என்ன சார், நீங்களே இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள 2 பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்க? வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே எங்க கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா? நீ எவ்வளவு எங்கிட்டு இருந்தோம் தெரியுமா? நீங்க என்னடா அண்ணா? நானே பொண்ணை கரெக்ட் பண்ண ஐடியா கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, என்ன இவன் என்ன லூசா? பொண்ணை கரெக்ட் பண்ண எம்டி கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கா? நல்லது சொன்னா நமக்கே வென வைப்பானுங்க. நமக்கு எதுக்கு வம்பு? பொதுவா சொல்லி வைப்போம். என்னையா? இல்ல சார். எதுக்கு கத்துன? மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கியா? ஐயோ, நான் எதுக்கு சார் உங்களை திட்ட போறேன்? ஆபீஸ்ல பொண்ணு இன்னுன்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிலாம் பேசாதீங்க, பிரச்சனையில மாட்டிப்பீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். அட போயா. மேடம் என்ன சர்வர் ஆன் ஆயிடுச்சா? இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க. எதுக்கு? கொஞ்சத்துக்கு. ஓ, அதுக்கு ஐடியா வச்சிருக்கியா? சொல்றேன். வாவ், தேங்க்யூ. ஏய், என்னடா கூட வந்துட்டு இருந்த, அங்கேயே நின்னுட்ட? அதுவா, அது ஒண்ணு இல்ல மச்சான். புதுசா வந்திருக்கிற மேனேஜர் நம்ம எம்டி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஒரு அட்வைஸ் பண்ண, இதெல்லாம் வேணாம் சார், இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திரும்புறேன். நம்ம எம்டியா அங்க வந்து நிக்கிறாங்க. என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே கை காட்டினாங்க. அடடடடா, என்ன அழகு! அவங்க சிரிக்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே, அந்த அளவுக்கு அழகு. கிராஸ் பண்ணும்போது என் பக்கத்துல கிராஸ் பண்ணாங்க. எனக்கு தலையே சுத்திருச்சு. அவங்க சிரிக்கிற அழக ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். டேய், மெதுவா பேசுறா. டேய், அவங்க சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுதே, அதுல நான் அப்படியே விழுந்துட்டேன்டா. எம்டி பொண்ணுனா எம்டி பொண்ணு தான்டா. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. டேய், உனக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. மச்சான், அதான்டா நானும் சொல்றேன். அந்த எம்டி பொண்ணு என்ன என்னமோ பண்ணுதுடா. அவங்கள நேர்ல பார்த்ததுல இருந்து 24 மணி நேரமும் இங்கேயே இருக்கலாம் போல இருக்குடா. அப்படி என்னத்தரா பார்த்த? என்னத்தேனா என்னன்னு சொல்றது, 1000 பக்கத்துக்கு ஒரு புக்கே போடலாம்டா. உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் கவனமா இரு. போடா, உனக்கெல்லாம் ரசனைனா என்னன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு அவங்கள ரசிச்சு அப்படியே கவிதையா எழுதலாம். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சரி, நான் கிளம்புறேன்.
சார் அக்கௌண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தேனே, ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். ஃபைல் ரெடியா இருக்கு. எழுதுறேன், கேபினுக்கு வா. ஓகே சார். ஃபைல கொடு. இந்தாடா. சார் நீங்க கேட்ட ஃபைல் இந்தாங்க சார். பெண்ணடு. சார் வலிக்குது சார். விடுங்க சார். என்ன சிரிக்குது? என்ன அவ கண்ணு சிரிக்குதா? உன் கண்ணு இப்ப என்ன ஆகுது? அவ கண்ணத்துல குழி விழுகுதா? இப்ப நான் உன் கண்ணத்தை குழியாக்குறேன். குழி குழி டார்லிங்க நீ வர்ணிக்கும் போது எனக்கு இப்படிதான்டா எரிஞ்சது. அவளை பார்த்தாலே உனக்கு தலை சுத்துதா? இப்ப அவளை பார்க்காமலே உனக்கு தலை சுத்துமே. தெரியாம சொல்லிட்டேன் சார். விட்டுருங்க சார். இப்படியே வெளியே போ. யாராவது கேட்டா என்னடா சொல்லுவேன்? சொல்றா. சார் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்றேன் சார். குட். நீயாவே ஏன் இங்க வேலையை விட்டு நின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? சார் நான் நிக்கலையே சார். ஏய் நிக்கிறியாடா முன்னாடி? என் டார்லிங்க பார்த்த கண்ணு இனிமே இங்க இருக்கவே கூடாது. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க இருந்த அப்புறம் அந்த கண்ணை நோண்டி எடுத்து. இல்ல சார், சாரி சார், பார்க்க மாட்டேன் சார் இனிமே. அவளை யாராவது சும்மா பார்த்தாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுக்கு அவளை வர்ணிச்சு வச்சிருக்க. என் ஆளை வர்ணிச்ச வாய் இருக்கவே கூடாதுடா. இந்த வாய் தானே? சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். இதுக்கு மேல நீங்க இருக்கணும்னு நினைச்ச உன் பாடியை பார்ட் பார்ட்டா காட்டிடுவேன். போடு. டேய் வாடா. இந்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஓ